चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। அவ்யக்தவாணியின் தொடர்ச்சி 19/3/1982 பாட்டிகளுடன் சந்திப்பு. மாயா விருந்தினராக இருப்பதன் ரிசல்ட் சோர்வு. எப்பொழுதும் தன்னை பாப் தாதாவின் துணைவன் என்று நினைக்கின்றீர்களா? எப்பொழுது நிரந்தரமாக தந்தையின் துணை அனுபவம் ஆகிறது என்றால் அதன் அடையாளம் வெற்றி. ஒருவேளை அதிக நேரம் யுத்தத்தில் செல்கிறது, கடினத்தின் அனுபவம் ஆகிறது என்றால் தந்தையின் துணை இல்லை என்பது நிரூபணமாகிறது. யார் எப்பொழுதும் தந்தையின் துணையின் அனுபவியாக இருப்பாரோ அவர் எப்பொழுதும் அன்பில் ஐக்கியமாகி இருப்பார். அன்பு கடலில் மூழ்கி இருக்கும் ஆத்மா எந்த ஒரு பிரபாவத்திலும் வர முடியாது. மாயா வருவது என்பது ஒன்றும் பெரிய விஷயமில்லை, ஆனால் அது தன்னுடைய ரூபத்தை காண்பிக்க கூடாது. ஒருவேளை மாயாவின் விருந்து உபசரிப்பு செய்தீர்கள் என்றால் காலப்போக்கில் சோர்வு ஏற்பட்டுவிடும். முன்னேறி செல்லவும் இல்லை, பின்னடையவும் இல்லை என்று அப்படி அனுபவம் செய்வீர்கள். பின்னடையவும் முடியாது, முன்னேறி செல்லவும் முடியாது. இதுதான் மாயாவின் பிரபாவம். மாயாவின் கவர்ச்சி மேலே செல்ல விடாது, பின்னோக்கி செல்வதற்கான கேள்விக்கே இடமில்லை. ஆனால் ஒருவேளை முன்னேறி செல்லவில்லை என்றால் விதையை பகுத்தறிந்து அதை பஸ்பம் செய்யுங்கள். ஏதோ இருக்கின்றோம், வந்து கொண்டிருக்கின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் தன்னுடைய வேகம் மற்றும் நிலையின் முன்னேற்றம் எந்தளவு ஆகியிருக்கிறது என்று சோதனை செய்யுங்கள். யார் ஒரே வெட்டில் தந்தையிடம் பலியாகின்றாரோ அவர்தான் மகா பிரசாதமாகின்றார். அனைத்து குழந்தைகளும் ஜீவன் முக்தி சிதியின் விசேஷ ஆஸ்தியை அனுபவம் செய்கின்றீர்களா? நீங்கள் ஜீவன் முக்தியாக இருக்கின்றீர்களா அல்லது ஜீவன் பந்தனத்திலா? ட்ரஸ்டி என்றால் ஜீவன் முக்தி, மர்ஜீவா, உடலில் இருந்து கொண்டே இறந்து மறுபிறவி எடுப்பது. அப்படி ஆகியிருக்கின்றீர்களா அல்லது இறந்து கொண்டிருக்கிறீர்களா? பக்தி மார்க்கத்தில் ஜட விக்கிரகங்களுக்கு என்ன பிரசாதம் படைப்பார்கள்? எது ஒரே வெட்டில் பலியாகின்றதோ அதுதான். கதறி கதறி இறப்பது பிரசாதமாகாது. யார் ஒரே வெட்டில் 2 துண்டாகுகின்றாரோ அவர்தான் தந்தையின் எதிரில் பிரசாதமாகின்றார். என்னுடைய பாபா என்றும் நான் பாபாவுடையவன் என்று நினைத்தார் என்றால் ஒரே வெட்டில் 2 துண்டானது. நினைத்தீர்கள் மற்றும் முடிந்தது. வாளால் வெட்டப்பட்டது. ஒருவேளை யோசிக்கின்றீர்கள், ஆகிவிடும், நடந்துவிடும், ஆகிவிடும், ஆகிவிடும் என்றால் கதறுவது ஆகிவிடும். ஆகிவிடும் என்று கூறுபவர் ஜீவன் முக்தி இல்லை. எப்படி தந்தையோ அப்படி குழந்தைகள் என்று பாபா கூறினார். தந்தை கடலாக இருந்து குழந்தைகள் பிச்சைக்காரர்களாக இருப்பது என்பது இருக்கவே முடியாது. என்னுடையவர் ஆகு என்று தந்தை வாய்ப்பை கொடுக்கின்றார் என்றால் இதில் யோசிப்பதற்கான விஷயம் எதுவும் இல்லை. நல்லது. வரதானம். முயற்சி செய்வதன் கூடவே யோகத்தை பிரயோகம் செய்யும் விதி மூலமாக உள் உணர்வுகளை பரிவர்த்தனை செய்யக்கூடிய எப்பொழுதும் வெற்றி அடைபவர் ஆகுக. முயற்சி செய்வது நிலத்தை உருவாக்குகிறது, அதுவும் அவசியம். ஆனால் முயற்சி செய்வதன் கூடவே யோகத்தின் பிரயோகத்தினால் அனைவரது உள் உணர்வுகளையும் பரிவர்த்தனை செய்தீர்கள் என்றால் வெற்றி அருகில் தென்படும். திட நிச்சயம் மற்றும் யோகத்தின் பிரயோகம் மூலம் யாருடைய புத்தியையும் பரிவர்த்தனை செய்ய முடியும். சேவையில் எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வந்தது என்றால் அதில் வெற்றியானது யோகத்தின் பிரயோகத்தினால் தான் கிடைத்திருக்கிறது. எனவே முயற்சி மூலம் நிலத்தை உருவாக்குங்கள். ஆனால் விதையை வெளிப்படுத்துவதற்காக யோகத்தின் பிரயோகம் செய்யுங்கள். அப்பொழுதுதான் வெற்றி அடைக என்ற வரதானம் பிராப்தியாகும். ஸ்லோகன். சேவை மூலமாக புண்ணியத்தின் மூலதனத்தை சேமிப்பு செய்பவர்தான் புண்ணிய ஆத்மா.
अच्छा, ओम शांति। तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।